அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் டாரிஃப் வார் அறிவிச்சிருக்காரு. அது இந்தியாவுக்கு சாதகமோ பாதகமோ? ஆனா ட்ரம்ப் சைனாவை எதிர்க்கிறது உறுதி. பச்சாய்மா மலை போல்வேணி பவளவாய் கமலச்சந்திர நச்சுடா உலரேரே ஆயத்தம் பயிர் சுவைத்தவரை முருகன் யுகத்துல முருகன் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்திருக்கிறார். இப்போ இங்க அமித்ஷா ஐயா வந்துருக்கிறாரு. அவரை சந்திச்ச ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். என்ன செய்தின்னா, அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் டாரிஃப் வார் அறிவிச்சிருக்காரு. அது இந்தியாவுக்கு சாதகமோ பாதகமோ? ஆனா ட்ரம்ப் சைனாவை எதிர்க்கிறது உறுதி. அவரு சைனாக்கு எகென்ஸ்டா இருக்காரு. அப்ப சைனா பகச்சுக்கிட்டோம்னா அது பேரழிவுதான் உலகத்துக்கு. அப்போ இந்தியா எந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும்? இந்தியா சைனாவோட நிக்கணுமா அமெரிக்காவோட நிக்கணுமா? இது மிகப்பெரிய கேள்வி இல்லையா? இந்தியா அமெரிக்காவோட நின்னா சைனா ஸ்ரீலங்கால அம்பன் தோட்டா துறைமுகம் இருக்கு. அந்த அம்பன் தோட்டா துறைமுகம் சைனாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது டைரக்டா தமிழ்நாடு அட்டாக் பண்ணும். சைனாவை நம்ம பகிச்சுக்கிட்டோம்னா அவங்களோட வார்ஷிப்பை ஸ்ரீலங்காவில் இருக்கிற அம்பன் தோட்டத்தை வந்து நிறுத்தும். மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்படும். நாம இது மட்டும் இல்லாம இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? அரசியல் மாற்றம் தேவை. எல்லாருக்குமே தேவை இல்லை. கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் தெரிஞ்சோ தெரியாம அடிமை வேலை செய்யறாங்க. சாத்தானோட ஆட்சி விழக்கூடாது. சிவசிவாய முருகனோட போரே சாத்தான எதிர்த்துதான். ஐயா, நான் அமித்ஷா ஐயா பார்க்கணும் இல்ல, நான் இங்க அது செஞ்சே தீரணும். மக்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம எல்லாரும் பேசுறோம். ஐயா பார்த்துட்டு தான் போகணும். ஐயா அமித்ஷா ஐயா மீட் பண்ணி ஆகணும். சிவாய நம சிவாய். இரவின் மீது ஆகணும். இது கடவுளோட கட்டளை. இது நான் பண்ண வந்திருக்கேன் கடவுளோட ஆசீர்வாதத்தோட. அதாவது நடந்தே தீரணும். மக்களோட நன்மைக்காக. மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியல நம்ம நாளைக்கு என்ன அப்படிங்கறத யோசிக்கிறதே. நம்ம குடும்பம், நம்ம குட்டின்னு, நம்ம குடும்பம் சின்ன சர்க்கிள் இருக்கிறதுனால என்ன நடக்குது, உலகத்துல நடக்கிற ஆபத்து என்ன, உலகோட ஆபத்து என்ன, நம்ம யாருக்கும் யோசிக்கிறதுக்கு, ஃபியூச்சர் நோக்கி யோசிக்கிறதுக்கு நமக்கு வந்து இல்ல. நம்ம யோசிக்கல. நம்ம ஃபியூச்சர் நோக்கி இல்ல. நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். ஆட்டோ பாய் அந்த பையன் சவாரி போணும். சவாரி ஆட்டோ ஆட்டோ கூட சரிங்களா? நான் ஓரமா உட்கார்ந்திருக்கேன். போய் யாரோட கூட்டி வாங்க. ஆமா நான் தம்பி அவள கூட ஆட்டோ கூட. ஆட்டோ தம்பிங்க வாப்பா. अमित शाह जी, हमें आपको बात करनी है. भगवान से आशीर्वाद है. अच्छा होने वाले हैं तमिलनाडु को. சார் எங்க இருந்து வரீங்க? யாரும் முறை யாரும் கேளுங்க. வாங்க ஊரு சென்னையா. வாங்க வாங்க.